மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு ஊக்கப்படுத்துதலின் வகைகள். பேஜ் நம்பர் 121. பிள்ளைங்களே, பேஜ் நம்பர் 121 எடுத்துக்கமா. இதில் உனக்கு டாப்பில் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாரு. ஊக்கப்படுத்தலின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. அதில் பாரு, ஃபஸ்ட்டில் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3 பிரிக்கப்படுது. ஊக்கப்படுத்தலுடைய வகைகள் எத்தனை? 3 தான். சரியா? அணுகுமுறையின் அடிப்படையில், வெகுமதியின் அடிப்படையில், இயல்புகளின் அடிப்படையில். சரியா? பாரு, டயக்ராம் பாரு. ஊக்கப்படுத்தலின் வகைகள் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா? அதிலேருந்து அரை மார்க் வருதா? திரும்ப 3 பிரிக்கிறாங்க பாரு. அணுகுமுறை, வெகுமதி, இயல்பு அப்படி கொடுத்துருக்காங்களாம்மா. இதில் பார்த்தேன்னு சொன்னால் உன்னுடைய தலைப்பில் 3 பிரிச்சிருக்கோம் பாரு. அணுகுமுறையின் அடிப்படையில் மற்றும் வெகுமதி, இயல்பு. திரும்ப உன்னுடைய டயக்ராம் கீழே பாரு. 3 அடிப்படையிலையும் 2 பிரிக்கப்பட்டிருக்கு பாரு. அணுகுமுறையின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறோம்? நேர்மறை மற்றும் எதிர்மறை. ஊக்கப்படுத்தலின் வகைகள் ரோமன் லெட்டர் 1 அணுகுமுறையின் அடிப்படை, 2 வெகுமதியின் அடிப்படையில், 3 இயல்புகளின் அடிப்படையில். ஃபஸ்ட்டில் அணுகுமுறையின் அடிப்படையில் 2 பிரிக்கிறோம் பாரு. ஏ நேர்மறை ஊக்குவித்தல், பி எதிர்மறை ஊக்குவித்தல். நேர்மறை மற்றும் எதிர்மறை ஊக்குவித்தல்னு பிரிக்கிறோம். வெகுமதியின் அடிப்படையில் நிதி மற்றும் நிதி சாராதவை என பிரிக்கிறோம். இயல்புகள் அடிப்படையில் உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற என பிரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட் ஒன் மாணவிகளே, உன்னுடைய புக்கை பாருமா. அதில் ரோம் லெட்டர் 1, 2 அந்த வகைகளை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க பாரு. ஃபஸ்ட்டில் ஊக்கப்படுத்தலின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே என்னதுன்னா 2வது வகையை முதல்ல கொடுத்துருந்தாங்க, வெகுமதி அடிப்படையில்ன்ட்டு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் 2வது அணுகுமுறையை கொடுத்துருக்கறது அதை 1, 2ன்னு மாற்றிக்கேன். ஃபஸ்ட்டில் அணுகுமுறையின் அடிப்படையில். இந்த அணுகுமுறையின் அடிப்படை அப்படின்னு சொல்லும்போது நேர்மறை ஊக்குவித்தல் மற்றும் எதிர்மறை ஊக்கப்படுத்தல்னு சொல்கிறோம். நேர்மறை ஊக்கப்படுத்துதல் என்பது ஒரு பணியாளர்களுடைய தேவைகள் அல்லது அவங்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும். அவங்களுக்கான செயல்திறன், அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெகுமதி மற்றும் பாராட்டாக நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். எனவே நேர்மறை ஊக்குவித்தல் அப்படி என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அவங்களுடைய ஊதிய உயர்வு, அவங்களுடைய பாராட்டுகள், அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுகள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவி உயர்வுகளெல்லாம் உள்ளடக்கும்னு சொல்லுவோம். இதை நீ பர்டிகுலராக தனித்தனியாக பிரிக்கிறதுனால, ஒவ்வொரு இயல்புகளின் அடிப்படையில் பிரிக்கிறதுனால 2 தான் நேர்மறை ஊக்கப்படுத்தலை சொல்கிறோம், வெகுமதி மற்றும் பாராட்டு. எனவே மாணவிகளை கவனிங்க, உன்னுடைய பாடத்தலைப்பின் கீழ் நேர்மறை ஊக்கப்படுத்தல் என்பது ஒவ்வொரு பணியாளனுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சூழ்நிலைகளை உருவாக்குதல், அவங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ப அவங்கள பணிபுரிவதற்கேற்ற நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறோம். அவங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ப வெகுமதி மற்றும் பாராட்டுகள் வழங்கப்படுகின்றன. மாணவிகள் அடுத்து பாரு, எதிர்மறை ஊக்கப்படுத்தல்னு சொல்கிறோம். இந்த எதிர்மறை ஊக்கப்படுத்தல்னாலே அவங்களுக்குரிய தண்டனைகளை கொடுக்கிறது. அதில் உன்னுடைய புக்கை பார்த்தேன்னா பேஜ் நம்பர் 121 குறிப்பாணை வழங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த குறிப்பானைனா என்னன்னு தெரிஞ்சிக்கமா, மெமோ கொடுக்கிறது. மெமோ அப்படின்னா பாருங்கள், நீங்கள் சரியான வேலைகளை இதுவரை செய்யலை, நீங்கள் செய்த தப்பு என்ன, வரும் நாட்களில் உங்கள் மீது நிறுவனம் என்ன செய்யணும்னா தண்டனை நடவடிக்கைகளை எடுக்கும், நீங்கள் இதை சரி பண்ணிடணும், குறிப்பிட்ட நாட்களில் இந்த உங்களுடைய பணிகளை நீங்கள் ஈடு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைவுக்காக மெமோ கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தண்டனை வழங்கப்படும் என்பதற்கான ஒரு அச்சுறுத்துதலான கடிதம். உங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அல்லது வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுவோம் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தக்கூடிய ஒரு ஆணை, அதான் குறிப்பானை என அழைக்கப்படுகிறது. குறிப்பானை வழங்குறது. அப்போ அவங்க என்னென்ன செய்வாங்க, மெமோ கொடுத்துட்டாங்க, நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவனமாக உழைக்க முன் வருவாங்க. அதே போல் சம்பளத்தை குறைக்கிறது. அடுத்து அபராதம் தொகை, அதாவது தண்டனை தொகைன்னு கொடுத்துருக்கோம், ஃபைன் போடுறது, அபராதம் விதித்தல். இந்த மாதிரி எதிர்மறையான பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் எதிர்மறை ஊக்குவித்தல்னு சொல்கிறோம். இந்த எதிர்மறை ஊக்குவித்தல் பெற்ற நபர்கள் நிறுவனத்தோடு என்ன செய்ய மாட்டாங்க, பற்றுத்தன்மை, அதாவது
இப்போ பார்த்தேன்னா நம்மளுடைய அஃபினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சாரா டக்கர் என் பள்ளி, நான் படித்த பள்ளிக்கூடம், நான் வேலை பார்த்த பள்ளிக்கூடம்ங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும். அதே போல் என்னுடைய நிறுவனம் என்கிற எண்ணம் உருவாக வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் போயிடும். ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் குறிப்பானை வழங்குவதன் மூலம், சம்பளம் குறைக்கிறதன் மூலம், தண்டனைகள் வழங்குவதன் மூலம், அபராதம் விதிக்கிறதன் மூலம் அந்த பணியாளர்களுக்கு நிறுவனத்தை குறித்த பற்று இல்லாமல் போயிடும். அதுதான் என்ன சொன்னால் அவங்களுடைய நேர்மைத்தன்மையெல்லாம் குறைஞ்சி போயிடும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அணுகுமுறையின் அடிப்படையில் நேர்மறை ஊக்கப்படுத்தல் மற்றும் எதிர்மறை ஊக்கப்படுத்தல். மாணவிகளே, 2வது பருமா வெகுமதியின் அடிப்படையில். இந்த வெகுமதியின் அடிப்படையில் நிதி மற்றும் நிதி சாராதவைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு பணியாளர்களும் நிதியின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் ப்ளஸ் ஊக்க ஊதியம்னா இன்சென்டிவ்னு சொல்லுவோம், ஊதியம் ப்ளஸ் ஊக்க ஊதியம் மற்றும் விற்பனையின் பங்கு. ஏதேனும் கம்பெனியில் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க விற்றதின் பேரில் ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் வழங்கக்கூடிய ஒன்று தான் நிதி மூலமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பண ரீதியான நன்மைகள். அடுத்து நிதி சாராதவைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். நிதி சாராதவைன்னு சொல்லும்போது பாருமா, நம்ம கம்பெனி இப்போ என்ன எடுத்துக்க, எனக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சம்பளம் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் நான் ஒரு சேல்ஸ்மேன் ரெப்ரசன்டேட்டிவ்னா நான் விற்றதன் மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன், விற்பனையினுடைய பங்கு. அடுத்து நிதி சாராதவை அப்படின்னு சொல்லும்போது பணம் சாராத வகையில் பணியாளர்கள் என்ன செய்யலாம், ஊக்கப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஆனரரி போஸ்ட்டு, ஒரு மதிப்பு வாய்ந்த பதவியை கொடுக்கறது. அதாவது பாருமா, முடிவெடுக்க, அதாவது முக்கிய முடிவெடுக்க கூடிய அதிகாரம். இப்போ பார்த்தேன்னு சொன்னால் இந்த கம்பெனியில் பாலன் என்பவர் தான் ஃபுல் ரைட்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுக்கக்கூடிய நபர். அவர் தான் முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன நன்மை இருக்கும், நம்ம தான் இந்த நிறுவனத்திற்கு உரிய தலைவர், நம்ம நல்ல சிறந்த முறையில் செயலாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உருவாகும். எனவே உயர் பதவி, அதாவது பதவி உயர்வு அளிக்கக்கூடியதும் நிதி சாராதவை அடங்கும். பார்த்தேன்னு சொன்னால் நிதி சார்ந்த ஊக்குவித்தலில் என்னெல்லாம், ஊதியம், ஊக்க ஊதியம், விற்பனை நினைச்சு, இதுதான் ஒன்று எழுதக்கூடிய பாயிண்டில் அவசியம். ஊதியம், ஊக்க ஊதியம், விற்பனை. நிதி சாராதவில் என்ன சொல்கிறோம், முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உயர் பதவி. அதே போல் நேர்மறை ஊக்குவித்தலில் என்னது, வெகுமதியும் பாராட்டும். அதே நேரத்தில் எதிர்மறை ஊக்குவித்தலில் என்ன சொன்னால் குறிப்பான வழங்குதல், ஊதிய குறைப்பு, தண்டனை தொகை விதித்தல்ங்கிறத நினைவு வச்சுக்க. அடுத்ததாக பாருமா, 3வது ஹெட்லைன் இயல்புகளின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. இயல்புகளின் அடிப்படையில் உள்ளார்ந்த ஊக்குவித்தல், வெளிப்புற ஊக்குவித்தல் கொடுத்துருக்கும். உள்ளார்ந்த அப்படின்னு சொல்லும்போது வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, பணியின் பொழுது பணியாளர்களுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடியது. அப்போ என்ன சொன்னால் அந்த மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒன்று அவருடைய தகுதி, அதிகாரம், தயாரிப்பு, பணியில் பன்முகத்தன்மை, பணியில் முன்னேறுவதற்கான அதிக வாய்ப்புகள் போன்றவை உள்ளடக்கிய உள்ளார்ந்த ஊக்கிகள்னு கொடுத்துருக்கோம். ஊக்கிகள்னால் காரணிகள், சரியா. அதாவது இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே, அந்த பணி புரியும் போதே மன நிறைவை அளிக்கணும், பணியாளர்களுக்கு மனநிறைவை அளிக்கணும். அதற்கு ஏற்றாற்படி அவருடைய தகுதிக்காக, அவருடைய அதிகாரத்திற்காக. அடுத்தல என்ன சொன்னால் தயாரிப்பு பணியில் பன்முகத்தன்மைனா பற்றுத்தன்மை, அதாவது ஒரு ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உள்ளார்ந்த ஊக்குதல் என அழைக்கப்படுது. மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு பணியாளருக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம வேலை பார்க்குறோம், மனநிறைவோடு வேலை பார்க்குறோம், குறிப்பிட்ட பணி நேரத்தில் நம்ம வேலை செய்கிறோம் என்கிற ஒரு ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறைகள் இருக்க வேண்டும். அடுத்து வெளிப்புற ஊக்குவித்தல் என்பது பணியில் நமக்கு ஏற்படுவது அல்ல. வெளிப்புற ஊக்கிகள் பணியில் ஏற்படுவதல்ல. அதுக்கு என்ன சொல்கிறோன்னு சொன்னால் பாருமா, ஊதிய ஊக்கம் மற்றும் மறைமுக சலுகையான இலவச வீடு, அதாவது டிஏ கொடுக்குறது. கம்பெனி சம்பந்தமாக நீ எங்கேயும் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் போக்குவரத்து செலவு, இலவச வீடு, அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் இன்சென்டிவ், சிறப்பாக நீ செய்த வேலைக்காக வழங்கக்கூடிய ஒரு சலுகைகள். இதுதான் என்னென்னா வெளிப்புற ஊக்குவித்தல் என அழைக்கப்படுகிறது. இந்த வெளிப்புற ஊக்குவித்தலில் பார்த்தேன்னு சொன்னால் நேரடி சலுகைகள் மறைமுக சலுகைகளை காட்டிலும் பயனுள்ள ஊக்கிகளாக செயல்படுகின்றன. நேரடி சலுகைகள் மறைமுக சலுகைகளை காட்டிலும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. நேரடி சலுகைகள் மறைமுக சலுகைகளை காட்டிலும் என்ன சொன்னால் அதிக அளவு பயனுள்ளது. எனவே ஒவ்வொரு பணியாளரும் நேர்முகமாக ஊக்குவிக்கப்பட வேண்டும். பார்த்தேன்னு சொன்னால்
முதல்ல அணுகுமுறையின் அடிப்படையில், ரெண்டாவது வெகுமதியின் அடிப்படையில், இயல்புகள் அடிப்படையில். அணுகுமுறையின் அடிப்படையில் நேர்மறை ஊக்கப்படுத்தல், எதிர்மறை நேர்மறை ஊக்கப்படுத்தலில் வெகுமதியும் பாராட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். எதிர்மறை ஊக்கப்படுத்தலில் நான் என்ன ஞாபகம் வைக்கணும், குறிப்பானை மெமோ வழங்குதல், குறிப்பானை வழங்குதல், ஊதிய குறைப்பு, தண்டனை தொகை நான் வச்சுக்கேன். அடுத்து வெகுமதி அடிப்படையில்னு சொல்லும்போது நிதி சார்பாக சொல்கிறோம். ஊதியம், ஊதியம், விற்பனையினுடைய பங்கு. நிதி சாராதவின் அடிப்படையில் பணம் சாரா நன்மைகளை பற்றி எடுக்கிறோம். அதாவது முக்கியமான அதிகாரத்தை கொடுக்கும் பொழுதும் உயர் பதவியில் இருக்கிற காரியத்தை நான் வச்சுக்க. அடுத்து உள்ளார்ந்த இயல்புகள் அடிப்படையில் உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற. உள்ளார்ந்த இதெல்லாம் சொல்லும்போது பணியின் நேரத்தில் அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய பணியினுடைய பற்றுத்தன்மை, அவங்களுடைய பணியில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று. அடுத்து வெளிப்புற ஊக்குவித்தலில் பணியாளருக்கு வழங்கக்கூடிய போக்குவரத்து செலவுகள், வீட்டு சலுகைகள், அதுக்கப்புறம் என்னென்னா இன்சென்டிவ்னு சொல்லியிருக்கோம், ஊதியம். இந்த மாதிரி சலுகைகள் தான் நம்ம என்ன சொன்னால் வெளிப்புற ஊக்குவித்தல்னு சொல்கிறோம். ஊக்கப்படுத்தலுடைய வகைகளும் உனக்கு 10 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகே.